வணக்கம் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் நேற்று எபிசோடு பார்க்கலாம். ககன் கையில் இருந்த டைவர்ஸ் பேப்பரை புடுங்கி கிழிச்சி போட்டுறா பூமி. ஒரு நாளைக்கு உண்மை தெரிஞ்சு நீங்களே என்னை தேடி வருவீங்க, அதுவரை நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இதையும் மீறி நான் கோர்ட்டுக்கு போவேன்னு நீங்கள் போனீங்கன்னா நான் டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன். அங்கே போயிட்டு 10 பேர் உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க அப்படின்றா. ககனோ, இங்கே பாரு பூமி, உங்ககிட்ட எப்படி கையெழுத்து வாங்கணும்னு எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு போறாரு. மீரா அபூர்வா வந்த உடனே இந்த விஷயத்தை சொன்ன உடனே, அப்படியா, எங்கே இருக்கா இப்போவ அப்படின்னு கேட்க, மேலே தான் அண்ணி இருக்கா போ அப்படின்னு சொல்ல கோவமாக வர்றாங்க அபூர்வா. அந்த நேரம் பூமி கேபி கிட்ட சொல்லிட்டு இருக்கா, ஒரு பெரிய லாயராக பார்த்து வச்சுக்கோங்க மாமா, எப்படி இருந்தாலும் அவர் கோர்ட்டுக்கு போவாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னடி நினச்சிட்டு இருக்க, அவன் வந்து வீட்டுக்கு கையெழுத்து கேட்டால் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, ஏன் என் அப்பா அவங்ககிட்ட டைவர்ஸ் கேட்டால் உடனே நீ கொடுத்துருவியா அப்படின்னு கேட்க, நாங்களும் நீங்களும் ஒன்னாடி நாங்கள் எவ்வளோ அந்யோன்யமாக வாழறோம்னு உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு அபூர்வா சொல்ல, நாங்கள் கூட தான் அந்யோன்யமாக வாழறோம், அது உன் கண்ணுக்கு தெரியாது, எனக்கு அவர் வேணும் அதனால தான் நான் கையெழுத்து போடலை அப்படின்னு சொல்ல, என்னது உனக்கு ககன் வேணுமா, அன்னைக்கு வேண்டாம் இனிமே அவன் உறவே எனக்கு வேண்டான்னு நீ சொன்னதுனால தாண்டி உன் அப்பா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே, என்ன அபூர்வா அவ வீட்டுக்கே இன்னொரு ஆள் அவளை கூட்டிட்டு வரணுமா என்ன அப்படின்னு கேபி சொல்ல, புள்ளவாயால அப்பான்னு சொல்லிக்க துப்பு இல்லை, மருமகளை சின்னதா சொன்னா அப்படியே ஓடி வந்துடுற அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க சித்தி, இதோட நிறுத்திக்கோங்க, மாமா அவமானப்படுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கேட்க, பெரியவங்க கூட பார்க்க மாட்டேன், வயசு வித்தியாசம் இல்லாம நான் பேசிடுவேன், உன் நடிப்பையெல்லாம் என் அப்பா கிட்ட போய் காட்டு, என்கிட்ட காட்டாதன்னு சொல்ல கோவமா அங்கிருந்து போயிடுறாங்க அபூர்வா. சாரதா கோயிலுக்கு வந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஏதோ முடிச்சு போடுறான் அந்த மரத்துல, அதாவது என் மருமக சேர்ந்துடணும், என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மீராவும் அந்த பிந்துவும் வந்து தொலைக்குதுங்க. இந்த மீராவும் சாமி கிட்ட வேண்டிக்கிறா, என் புருஷன் சாரதா பக்கம் போகாமல் பார்த்துக்கோ சாமின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு முடிச்சு போடுறா. முடிச்சு போடும்போது அது கீழே விழுந்துடுது. உடனே பூசாரி, கீழே விழுந்த முடிச்சு திருப்பியும் வந்து நீ கட்டக்கூடாதுமா, உன்னோட வேண்டுதல் பலிக்காதுமா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சாரதா எந்த முடிச்சு போட்டான்னு அவளுக்கு தெரியல. சாரதா முடிச்சு அவுத்து அதில் என்ன ஏதிருக்கான்றதை பார்க்கணுன்னு ஆர்வத்தோட எல்லா முடிச்சு மரத்தில் கட்டியிருக்கிற எல்லா முடிச்சு இவளும் பிந்துவும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. அத்தான் நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சிருக்கீங்க, ஆமாம் கோயிலுக்கு போனீங்களே வேண்டிக்கிட்டீங்களா, என்ன வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு தாரா கேட்க, என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லி, அப்போது எனக்கும் உங்கள் பையனுக்கும் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கலையா, நானும் உன் மருமக தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ககன் உள்ளே வராரு. என்ன ககன் கையெழுத்து வாங்கிட்டீங்களா பேப்பரில் அப்படின்னோடனே, அவள் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறா அப்படின்னு அவர் சொல்ல, உடனே சந்தோஷம் சாரதாக்கு. அவள் கையெழுத்து போடலைன்னா நம்ம கல்யாணம் நடக்காமல் போயிடுமா என்ன, யார் அவளை ஒரு கை பார்க்குற அப்படின்னு இந்த தாரா பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு வேன் வந்து நிற்குது. அதில் இருந்து போலீஸ் ட்ரெஸ்ஸில் வந்து இறங்குறா பூமி. யார் நீங்கள் அப்படின்னு ககன் கேட்க, மீனா குமாரி சிஐ அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் மேடம் அப்படின்னு கேட்க, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இன்னும் டைவர்ஸ் வாங்காமே கல்யாணத்துக்கு தயாராகிட்டீங்களாமே அப்படின்னு கேட்க, பார்த்தீங்களாமா உன் அருமை மருமக அதுக்குள்ளே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்ல, உடனே தாராவோ, எவ்வளோ தைரியம் பாரு அவளுக்கு அப்படின்னு சொல்ல, யாரடி நீ புது கேரக்டராக இருக்க அப்படின்னு பூமி கேட்க, என் பேர் தாரா, எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறவ அப்படின்னு சொன்னது தான் ஓங்கி பலான்னு கன்னத்தில் ஒரு அறை விடுறா பூமி. அவங்க மத்தியில் நீ யாருடி அப்படின்னு கேட்க, உங்களுக்கு அவளை பற்றி தெரியாது மேடம், அவளால் எங்கள் குடும்பமே டிஸ்டர்ப் ஆயிருக்கு, அதனால நான் இந்த தாராவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு ககன் சொல்ல, என்ன டிசைட் பண்ணிட்டியா அப்படின்னு பூமி கேட்க, ஆமாம் அப்படின்ற. இது வெறும் பொம்மலாட்டம் இல்லை, நீங்கள் நினைக்கிற போதெல்லாம் கல்யாணத்தை மாற்றி மாற்றி பண்ணிக்கிறதுக்கு, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை இந்த சட்டத்தில் அந்த சட்டத்தில் தூக்கி உள்ளே வச்சிருவேன்னு இந்த பூமி சொல்ல, இதை கேட்ட உடனே ககன், என்னது இந்த நம்பர் எல்லாம் பஸ் நம்பராக இருக்கே அப்படின்னு சொல்ல, ஆமாம் சட்டத்தினுடைய நம்பர் தான் பஸ் நம்பராக வச்சுருக்காங்க, ஏன் ககன் என்ற பேர் உலகத்தில் உனக்கு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு மடக்கி கேட்குறா. இங்கே பாரு தாரா பாப்பா, இன்னுமே இவங்க 2 பேருக்குள்ள டைவர்ஸ் ஆகலை, இந்த பூமி வந்தான்னு வச்சுக்கோ, இந்த பூமியிலே உன்னை இருக்க விட மாட்டா, உன்னை துரத்தி துரத்தி அடிப்பா, தயவு செய்து போய் பொழைச்சிக்கோ அப்படின்னு அவளை விரட்டி விடுறா. அம்மா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு ககன் கிளம்ப பூரிய உள்ளே போயிடுறா. அதுக்கப்புறம் சாரதாவை பார்த்து கட்டி பிடிச்சிக்கிறா. அம்மா எதுக்குமா இந்த வேஷம் போட்டுட்டு வந்த அப்படின்னு சாரதா கேட்க, நான் அவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்க வந்த அத்தை அப்படின்னு சொல்கிறா. பார்த்தீங்களா உங்கள் பையனும் பயந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டாரு, அந்த தாராவும் ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கும்போதே போன ககனுக்கு ஏதோ டவுட்டு, அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு வாசப்படியில். இதை அவங்க அம்மா பார்த்துடுறாங்க. ஐயோ நம்ம மாட்டினோண்டி அப்படின்றாங்க. அது
அதுக்கப்புறம் சாரதாவை கூட்டிட்டு போய் ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாரு. பூமியை பிடிக்க துரத்துறாரு. பூமி கையில இருந்த கட்டை, துப்பாக்கி இது எல்லாம் அவர் மேல தூக்கி போட்டு தப்பிக்க பார்க்கறா. வேற வழி இல்லாம ஸ்டெப்ஸ்ல மேல போய் ரூம்ல போய் மாட்டிக்கிறா. எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நான் சந்தோஷமா இருக்கிறதே உனக்கு பிடிக்கலையா? டைவர்ஸ் பேப்பர்லயே கையெழுத்து போட மாட்டேங்கிற, இங்க வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ககன் கேட்க, நான் ஏன் டைவர்ஸ் கொடுக்கணும், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவ சொல்ல, கொடுக்கலினாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிப்பேன், அதுக்கப்புறம் கூட நீ கேஸ் கொடுப்பியா, கோர்ட்டு படி ஏறுவியா அப்படின்னு ககன் கேட்க, கண்டிப்பா உங்க மேல நான் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு பூமி சொல்ல, எந்த சாட்சி இருக்கு உனக்கு, எந்த ப்ரூஃப் வச்சிருக்க நீ? நான் தாலி கட்டின ப்ரூஃப் ஏதாவது ஃபோட்டோ வீடியோ இல்லை 4 பேர் பார்த்த சாட்சி ஏதாவது நீ வச்சிருக்கியா? இல்லை அட்லீஸ்ட் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமா? எதுவுமே இல்லை. எந்த சாட்சியுமே இல்லாமல் நீ எப்படி உன்னால் ஜெயிக்க முடியும்னு கேட்குறாரு. அப்போது நாம் வாழ்ந்த வாழ்க்கை, புருஷன் பொண்டாட்டிய வாழ்ந்த வாழ்க்கை பொய்யா? நம்ம 2 பேரும் காதலிச்சது பொய்யா அப்படின்னு அவ கேட்க, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வெளியில் தள்ளி லாக் பண்ணிடுறாரு. இங்கே அபூர்வா சரச்சந்திரா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அந்த ககன் வந்தது, கையெழுத்து கேட்டது, இவ போட மாட்டது, எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது முதல்ல நம்பல சரச்சந்திரா. நீங்கள் என்னையே நம்ப மாட்டேன்றீங்க, பொண்ணை மட்டும்தான் நம்புறீங்களா, அதுக்கு சாட்சி இருக்குன்னு சொல்லிட்டு மீராவை கூப்பிட்டு கேட்கும்போது ஆமான்றாங்க. இந்த மீரா கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாம் முடிச்சு அவுத்து படிச்சுட்டு இருக்கும்போது இந்த கேபி வந்து என்னது இது அப்படின்னு கேட்க, பிந்து எல்லாத்தையும் சொல்கிறா. உனக்கு அறிவே இல்லையா, இந்த மாதிரி மற்றவங்களதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கே அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கும்போதே கோயிலேருந்து குருக்களும் 4 பேர் 5 பேர் அந்த கட்டினவங்க எல்லாம் வந்து, ஏமா உனக்கு வெக்கமே இல்லையாம்மா, இவ்வளோ பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலாமா, அடுத்தவங்க பிரார்த்தனையெல்லாம் கட்டி வச்சது எடுத்துகிட்டு வரலாமா, இந்த பாவத்தை சுமத்துட்டு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே ஒரு நிமிஷங்க அவ தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லிட்டு கேபி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து முடிச்சுங்களை அவங்க கிட்ட கொடுத்துட்றாரு. அப்போவும் இந்த மீரா, ஐயோ அந்த என்ன எழுதினாலும் தெரியலையே, அந்த சாரதா அது படிக்கவே இல்லையே அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது பிந்து பார்க்கறா, ஒரு சீட்டு கீழே விந்திருக்கு. அப்பா ஒரு சீட்டு கீழே விந்துச்சுப்பா, யாருதோப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து படிக்கும் போதே, அது பூமியும் ககனும் ஒன்றா ஆகணும், என் பொண்ணு பூரிக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு எழுதியிருந்ததை படிக்கிறா. பாத்தியா சாரதாவோட மனசை பாத்தியா, எதனால தான் உன்னை விட எனக்கு சாரதாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கேபி போக, பாத்தியா பிந்து இவருக்கு அவளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடறா இந்த மீரா. பூமி ரொம்ப சோகமா சோஃபால உட்கார்ந்து இருக்கும்போது அவங்க அப்பா இதை பார்த்து பூமி அப்படின்னு கத்திட்டு, என்ன ககன் வந்தானமே ஏன் கையெழுத்து போடலை அப்படின்னு கேட்க, வேணும்னு தான்ப்பா போடலை, என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காரு, உங்களை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காரு, அதுக்கெல்லாம் நான் பழி வாங்க வேண்டாவா, நான் பாட்டுக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டேன்னா அவர் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருப்பார், அப்படி செய்ய விட்டுருவேனா, அவரை பழிக்கு பழி வாங்க வேண்டாம், அப்பதானே நான் உங்க பொண்ணு அப்படின்னு மாத்தி பேசுறா. இதை கேட்ட உடனே சந்தோஷப்பட்ட சரச்சந்திரா, அப்படின்னா உன் மனசுல அவன் மேல காதல் இல்லையா அப்படின்னு கேட்க, இல்லப்பா காதலுக்கு அர்த்தம் தெரியாதவங்க கிட்ட நான் மட்டும் காதல் வச்சு என்ன பிரயோஜனம், நான் மட்டும் பாசம் வச்சு என்ன பிரயோஜனம், பாசம்னா உங்களை மாதிரி இருக்கணும், அபூர்வா சித்தி மாதிரி இருக்கணும், ஏன் நட்சத்திரம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அபூர்வா நினைக்கிற, அடிப்பாவி இவ்வளோ கில்லாடியா இருக்கியடி, இப்ப சொல்லுங்க சித்தி நான் அவருக்கு டைவர்ஸ்ல சைன் பண்ணணுமா அப்படின்னு கேட்க, வேணாம் அப்படின்னு தலையாட்டுறாங்க. உடனே சரச்சந்திரா, இன்னைக்கு தான் நீ என் பொண்ணா இருக்க, என் பொண்ணா பேசியிருக்க, அவனை லைஃப் லாங் நீ அழ வைக்கணும், அப்பதான் நானும் சந்தோஷப்படுவேன்னு கட்டி பிடிச்சிக்கிறாரு. பாத்தியா அபூர்வா, என் பொண்ணை நீ தப்பா நினைச்சிட்ட, இவளுக்கு இருக்கிற எல்லா அறிவும் சோபா சந்திராவோட அறிவு தான். பூமி இந்த வீட்டில் எல்லா அதிகாரமும் இன்னிலேருந்து உனக்கு இருக்கு, அது மட்டும் இல்லை நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் இந்த வீட்டில் இனிமேல் நடக்கும்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு அவர் அங்கிருந்து போறாரு. எல்லாரும் போன பிறகு, என்ன பின்னி நீ ஒன்று நினைச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாரு அப்படின்ன உடனே, இன்னைக்கு தப்பிச்சிட்டடி ஆனா மாட்டுவல்ல அப்படின்னும் போது, மாட்டும்போது நான் பாத்துக்கிறேன், இப்ப போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு பூமி சொல்லிட்டு போறா. உடனே கேபி பூமியை தனியாக கூப்பிட்டு, என்னம்மா இப்படி சொல்லிட்ட அப்படின்ன உடனே, முள்ளால் தான் மாமா எடுக்க முடியும், அப்படி பேசினாதான் எங்கள் அப்பாவுக்கு புரியும், நான் நல்ல விதமாக பேசினேன்னு வச்சுக்கோ அவருக்கு கோவம் வரும், இப்போ பாரு என்னை பொண்ணா ஏற்றுக்கிட்டாரு, கூலாக இருங்க மாமான்னு சொல்லிட்டு போகிறா. அதுக்கப்புறம் ஒரு புரோக்கர் வராரு. எதுக்கு இவர் வந்திருக்காரு அப்படின்னு அபூர்வா கேட்க, நம்ம ஃபேக்ட்ரி நம்ம விற்கலான்னு இருக்கோம், சோபா இறந்துட்டால அந்த ஃபேக்ட்ரி நான் விற்கலான்னு இருக்கேன் அப்படின்னு. பூமி நீ என்னம்மா சொல்கிறேன்னு சரச்சந்திரா கேட்க, உங்கள் விருப்பம்பா அப்படின்றா. உடனே பயந்த இந்த அபூர்வா, வேண்டாம் அது அக்கா ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்ன உடனே, வேண்டாம் அங்கே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறைய நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், அது சோபாக்கு தான் கெட்ட பெயர் ஏற்படுத்தும், அதனால நான் அதை விற்கலான்னு இருக்கேன் அபூர்வா அப்படின்னு சரச்சந்திரா சொல்றாரு. இல்லை மாமா அந்த ஃபேக்ட்ரி அக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேக்ட்ரி மாமா அப்படின்னு அபூர்வா சொல்ல, அதே ஃபேக்ட்ரியில தான் எங்கள் அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு பூமி சொல்றா. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க.